குருஜி டிவி ஜீராசி நேயர்கள் அனைவருக்கும் இனிய நல்வாழ்த்துக்கள். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். இப்பொழுது 2026 ஜூன் மாதம் 2ஆம் தேதி குருப்பெயர்ச்சி நடக்குது. இது 2027 கிட்டத்தட்ட ஒரு 12-13 மாதங்களுக்கு ஒரு முறை நடக்கும். பொதுவாகவே சனி பயிற்சினா ஒரு பயம் இருக்கும், குருப்பெயர்ச்சினா ஒரு சந்தோஷம் வரும். சனி பயிற்சினா நமக்கு எங்கே 7 சனி வந்துடுதோ, அஷ்டம சனி வந்துடுதோ. ஏன்னா பொதுவாகவே சனி கெடுக்கிற கிரகம், குரு கொடுக்கிற கிரகம். இதுதான் ஜோதிடத்துடைய ஒரு பாடம், பேசிக். எல்லாருக்கும் சனி கெடுக்கிறதும் இல்லை, குரு கொடுக்கறதும் இல்லை. அப்போ அந்த மாதிரியே நம்ம வச்சுக்கலாம். ஆனால் நம்மளுடைய பொதுவான எண்ணம் குருப்பெயர்ச்சியில் ஒரு நல்ல இடத்துல வந்துடாதா? ஏன்னா 2, 5, 7, 9, 11 ஆகிய 5 இடங்களில் குரு பகவான் வரும்போது உண்மையிலே கொஞ்சம் நல்ல பலன்களை கண்டிப்பாக கொடுப்பார். ஆக குருப்பெயர்ச்சியில் ஒரு எதிர்பார்ப்பு நிச்சயமாக எல்லாருக்குமே இருக்கும். நமக்கு நல்ல இடத்துல குரு பலம்ன்றதே இதுதான். குருபலம் வந்தால் கல்யாணம் ஆகுமே. ஒரு இளைய பருவத்தினர் இருக்கும்போது இந்த 2, 5, 7, 9, 11 ஆகிய இடங்களில் 5 இடங்களில் வந்தால் அது குருபலம். அந்த நேரத்தில் கல்யாணமும் ஆகும் அப்படிங்கிற மாதிரியானதான். இந்த தடவை பார்த்தீங்கன்னா குரு பகவானுக்கு கூடுதலாகவே ஒரு எதிர்பார்ப்பு. ஏதாவது ஸ்பெஷலுங்களா? ஆமாம், ஸ்பெஷல் தான். 12 அல்லது 13 வருடங்களுக்கு ஒரு முறை ஒரு சுற்று வர்றதுக்கு 12லிருந்து 13 வருஷங்களுக்குள்ளே ஆகும். அவருக்கு ஒரு முறை அவர் உச்சம் என்கின்ற அதி உன்னத நிலைமையை அடைவார். ஏற்கனவே கொடுக்குற கிரகம் கொஞ்சம் உச்சத்தையும் அடைஞ்சால் இன்னும் கொஞ்சம் நல்ல பலன்களாக தான் இருக்கும். இது ஒரு பொதுவாக காமனாகவே உலகம் முழுக்க ஒரு நல்லவைகளை செய்யக்கூடிய ஒரு கிரகம். இப்போது கடகத்தில் உச்சனாக வேற ஆகிறார் இல்லையா? ஒரு எதிர்பார்ப்பு சற்று கூடுதலாகவே இருக்கும். ஆக யார் யாருக்கு என்னென்ன பலன்களை இவர் செய்ய போகிறார் அப்படிங்கிறதுல குருப்பெயர்ச்சியை பற்றி எல்லாருமே ஆவலாக எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க. திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி, திருக்கணிதம் தான் உண்மையான பஞ்சாங்கம்ன்றது நிறைய இடங்களில் நான் சொல்லியிருக்கிறேன். இது ஏகப்பட்ட தடவைகளில் நிரூபிக்கப்பட்டிருக்கிறது. திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி ஜூன் மாதம் 2ஆம் தேதி 2026 வரைக்கும் 26லேருந்து இந்த குரு பயிற்சி நடக்குது. போன தடவை மாதிரியே இந்த தடவையும் அதிசார குரு பயிற்சியாகத்தான் இருக்கும். ஒரு 3 மாதம் உச்சத்தில் இருப்பார். அதற்கப்புறம் அடுத்த வீடான சிம்ம வீட்டிற்கு ஒரு 3 மாதம் போவார். திரும்பியும் வந்துடுவார். திரும்பி வந்ததிலிருந்து உச்ச நிலைமைகளிலேயே இருப்பார். அதிசார குரு பயிற்சி தான் என்றாலும் கூட அவர் உச்சனாகவும் அதிநட்பு வீட்டில் இருக்கின்ற காரணத்தினாலும் பலன்கள் பெரிய அளவில் உங்களுக்கு கஷ்டங்களை கொடுக்காது என்பது தான் உண்மை. ஆக இந்த 5 ராசிகள் யார் யாருக்கு வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மிதன ராசிக்காரர்களுக்கு 2ஆம் இடத்தில் வருகிறார். மீன ராசிக்காரர்களுக்கு உச்சம் என்கின்ற 5ஆம் இடத்துல அற்புத அமைப்பில் ராசிநாதன் உச்சத்தை அடையக்கூடிய அமைப்பில் கண்டிப்பாக வருகிறார். மகர ராசிக்காரர்களுக்கு 7ஆம் இடத்திலிருந்து ராசியை பார்க்கிறார். இது ஒரு பெரிய யோகம். இது வரைக்கும் பட்ட கஷ்டம்லாம் மகர ராசிக்காரர்களுக்கு போகும். 7 சனியில் பயங்கர கஷ்டப்பட்டீங்க, அதெல்லாம் போகும். அதற்கப்புறம் 9ஆம் இடத்துல விருச்சிக ராசிக்காரர்கள், கடந்த ஒரு வருடம் 2 வருடமாக நல்லா இல்லாத விருச்சிக ராசிக்காரர்களுக்கு ஆறுதலான பெரிய நன்மைகள் கண்டிப்பாக உண்டு. நிறைவாக கன்னிராசிக்காரர்களுக்கு 11ஆம் இடத்துல வருவார். ஆக இந்த 2, 5, 7, 9, 11 ஆகிய இந்த 5 ராசிகர்களுக்கு அவள் பெரிய அளவில் நல்லா இருக்கும். கடகராசிக்காரர்களுக்கு ராசியிலேயே வந்தவர் வலுவாக இருப்பார். ஜென்மகுரு வாலி அப்படி இப்படின்ற அந்த பாட்டு ஜென்மகுரு கெடுதல் பண்ணோம் அப்படிலாம் கிடையாதுங்க. ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு விதமான பலன்களை தருவார். கடகராசிக்கு 10 ஜென்மகுருவாக வரப்போகின்றவர், ராசியிலேயே உச்சத்தை அடையப் போகின்றவர் உங்களுடைய பாக்கியாதிபதி என்பதால் மிகப்பெரிய நன்மைகள் கடகராசிக்காரர்களுக்கு இருக்கும். அதனால் அந்த ஜென்மகர்லாம் நம்ப வேண்டாம். ஆக உலகத்தார் எல்லாருக்கும் ஒரு நிலையில் நல்ல பலன்களை கொடுக்கக்கூடிய குரு பகவான் இப்போது உச்சம் என்கின்ற கூடுதலான நல்ல நிலையில் வருவது, அதைவிட மேலாக மிகப்பெரிய நல்ல மாண்புகளை கொடுக்கக்கூடிய ஒரு 5 ராசிகளுக்கு ஒரு பெரிய மாற்றங்களை கொடுக்கக்கூடிய அமைப்பில் இவர் வருவதாலும், இன்னொன்னை நான் சொல்லிடுவேன். உச்ச குரு சனியை பார்க்க போகிறார். சனிக்கு தானே உச்சனுடைய வீடு. இதெல்லாம் ஜோதிட வார்த்தைகள். எத்தனை பேர் அது ஜோதிடம் அறிந்தவர்களுக்கு இது கண்டிப்பாக புரியும். இப்போது மீன வீட்டில் இருக்கக்கூடிய சனியை உச்சகுரு கிட்டத்தட்ட ஒரு வருடத்திற்கு பார்க்க போகிறார். அவருடைய பயிற்சி வரைக்குமே அதை அவர் பார்ப்பார். 2வது இன்னும் ஒன்று நடக்குது. கேள யோகம் என்கின்ற டிசம்பர் மாதம் 7ஆம் தேதிக்கு பிறகு, டிசம்பர் மாதம் 7ஆம் தேதி ராகுகேது பயிற்சி நடக்கும். அந்த ராகுகேது பயிற்சி நடக்கும்போது உச்சகுருவோடு வேற கேது போய் சேருவார். இந்த கேது சேர்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேள யோகம் என்கின்ற மிகப்பெரிய யோகம். கேள யோகம்னா பணங்காசு வரக்கூடிய நல்ல யோகம். இந்த 2, 5, 7, 9ன்னு ஒரு 5 ராசிக்காரர்களுக்கு சொன்னேன் இல்லையா? இவர்களில் கேள யோகம் பெரிய அளவில் நல்ல விதமாகவே வேலை செய்யும். குருவும் கேதுவும் இணையும் பொழுது இது எப்போது ஒரு முறை நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வு தான். இதுவும் ஒரு அபூர்வமான நிகழ்வு தான். உச்சகுருவோடு கேது சேரப்போகின்றதால், கடகத்தில் சேரப்போகின்ற காரணத்தினால்
பணம் வரக்கூடியவர்களுக்கு கூடுதலாக பணம் வரக்கூடிய தன்மைகள் நிச்சயமாக உண்டு. இதற்கப்புறம் பார்த்தீங்கன்னா டிசம்பர் மாதத்திலிருந்து சனியவும் பார்ப்பார், குரு ராகுவையும் பார்ப்பார். 2 மாபெரும் கெடுதலை தரக்கூடிய தீய பாவ கிரகங்களை குரு பார்ப்பது அவர்களை அப்படியே கட்டுப்படுத்தி வைக்கக்கூடிய தன்மை. ஆகவே இந்த குரு பயிற்சி 12 ராசிக்காரர்களுக்கும் பெரிய அளவில் கஷ்டத்தெல்லாம் கொடுக்காதுங்க. நிறைவான ஒரு நல்ல அமைப்பு. இப்போது கஷ்டப்பட்டு கொண்டிருப்பவர்களுக்கு, பணவரவு இல்லாதவர்களுக்கு, தொழில் நல்லா இல்லாதவர்களுக்கு, வேலை நல்லா இல்லாதவர்களுக்கு, குடும்பத்தில் அமைதி அமைப்புகள் இல்லாமல் இருக்கிறவர்களுக்கு, சம்பாதிக்கவே முடியலன்னு நினைக்கக்கூடியவர்கள் எல்லாருக்குமே ஓரளவிற்கு ஆறுதலான நல்ல மாற்றத்தை, பொருள் வரவை, இது இருக்கிறத, வேலை நல்லா இருக்கிறத, தொழில் நல்லா இருக்கிறத, வியாபாரம் நல்லா இருக்கிறத, குடும்பத்தில் ஒரு அமைதி இருக்கக்கூடிய தன்மையான அவரவர் வயதிற்கேற்ற வகையில் ஒரு நல்ல விதமான தன்மைகளை கொடுக்கக்கூடிய அமைப்பில் தாங்க இப்போதைய குரு பயிற்சி கண்டிப்பாக ஆரம்பிக்கிறது. ஆகவே பெரிய அளவில் சோதனைகள் எதுவும் இல்லாமல் நல்ல விதமான எதிர்பார்ப்புகளோடு இருக்கத்தான் அமையத்தான் செய்கிறது இந்த குரு பயிற்சி. அடுத்து 12 ராசிக்காரர்களுக்கு, மேஷம் முதல் மீனம் வரையிலான 12 ராசிக்காரர்களுக்கு தனித்தனியாக இந்த இது எப்படிப்பட்ட பலன்களை தரும் என்பதை இப்போது பார்க்கலாம். சிவம் சிம்மராசிக்காரர்களுக்கு இதுவரை 11ஆம் இடத்துல நல்ல பலன்களாக இருந்து கொண்டிருந்த இந்த குரு பகவான் இப்போது 12ஆம் இடத்திற்கு மாறுகிறார். ஐயா, 12ஆம் இடம் விரயஸ்தானம்னு சொல்கிறாங்க. 12ஆம் இடத்துல வெட்டி செலவுகள் இருக்கும். வெற்றியை கொடுத்து கொண்டிருந்ததற்கு மாறான ஒரு விரய பாவகத்தில் வருகிறார். ஏதாவது கெடுதலை பண்ணுவாரா அப்படின்னு பார்த்தா உண்மையிலே சிம்மராசிக்காரர்கள் கொடுத்து வச்சவங்கன்னுவேன். உங்களுக்கு அட்டமத்து சனி வேலை செய்யலைன்னு ஒவ்வொரு இடத்துலையும் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். எதையுமே ஒரு நுட்பமாக, ஆழமாக, நுணுக்கமாக சொல்லக்கூடிய ஜோதிடர் நான். கிட்டத்தட்ட வர டிசம்பர் மாதம் 7ஆம் தேதி ராகுகேது பயிற்சி நடக்கிற வரைக்கும் கோட்சார வேதையின் காரணமாக அட்டமத்து சனி உங்களுக்கு வேலை பலன் தராது அப்படிங்கிறது தான் உண்மை. அதுலேயும் பாருங்கள், டிசம்பர் 7ஆம் தேதிக்கு பிறகு அட்டமத்து சனி விலகுது இல்லையா, அந்த நேரத்தில் அவர் 8ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனியை பார்ப்பார். ஆக இந்த அட்டமத்து சனி முழுவதுமே அப்படியே எந்த ஒரு நிலையிலையும் சிம்மராசிக்காரர்களுக்கு நடைபெறாமலேயே போய்விடக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக இருக்கின்றன. ஆக சனிக்கு வீடு கொடுத்த இந்த குரு பகவான் உச்சத்தை அடைவதும் அவரையே அவர் பார்க்க போவதும் என்பது சாதகமற்ற தன்மையில் அட்டமத்து சனியின் ஆதிக்கத்தில் இருக்கக்கூடிய அத்தனை சிம்மராசிக்காரர்களுக்கும் பாலைவனத்திற்கு நடுவே போறவனுக்கு ஒரு சோலைவனம், நடுவில் ஒரு குளம் தெரிஞ்ச மாதிரி அருமையான நல்ல அமைப்பு இந்த குரு பயிற்சி. என்ன ஒன்று, செலவுகள் அதிகமாக இருக்கும், இருந்துட்டு போகுது, நல்ல செலவுகளாக தான் இருக்கும். சனி கொடுக்கக்கூடிய செலவுகள் விரய செலவுகளாக, அசுப செலவுகளாக கொடுப்பார். குரு கொடுக்கக்கூடிய செலவுகள் சுப செலவுகளாக இருப்பார். கடன் வாங்க வைப்பார், கட்டிட்டு போங்க, கொஞ்சம் கஷ்டப்படுங்க, அவ்வளோதான். அலைச்சல்லாம் இருக்கும். வெட்டி அலைச்சல், அந்த அலைச்சல், இந்த அலைச்சல்னு வேலைக்கு சாப்பிட முடியாமல் அதிக உழைப்பு இருக்கக்கூடிய அமைப்புகள். அதை விட முக்கியமாக 8 மணி நேரம் தூங்க முடியாமல் 6 மணி நேரம் 4 மணி நேரம் மட்டுமே தூங்கக்கூடிய ஒரு நிலைமைகள், 1க்கு 2 பேருடைய வேலையை செய்யக்கூடிய அமைப்புகள், வேலையில் கொஞ்சம் ஒரு மாதிரியாக அடிக்டாகவே அங்கேயே இருக்கக்கூடிய ஒரு சூழல். ப்ரொமோஷன் இதோ வருதுன்னு சொல்லிக்கிட்டு இருந்த ப்ரொமோஷன் வந்துருச்சு, ஆனால் அந்த ப்ரொமோஷன் ஏண்டா வந்ததுன்னு இருக்குது. இப்போ டபுள் வேலையாக இருக்குது, அப்படி இருக்குது, இப்படி இருக்குது, பேரை காப்பாற்றிக்கிறதுக்காக அதை பண்ண வேண்டியிருக்கு, இதை பண்ண வேண்டியிருக்குன்ட்டு ஒரு மாதிரியான சூழல்கள் வந்தாலும் கூட எதிலும் ஒரு நிம்மதி இருக்கக்கூடிய அமைப்பு இப்போது அத்தனை இவங்களுக்கும் சிம்மராசிக்காரர்களுக்கு இருக்கும். வயதிற்கேற்றாற் போல நல்ல பலன்கள் கண்டிப்பாக உண்டு. சிலர் வீடு வாங்குவீர்கள், சிலருக்கு அந்த வீடு எடுத்து கட்டக்கூடிய அமைப்புகள்லாம் கண்டிப்பாக உண்டு. சிலருக்கு வாகன பிராப்திகள் அமையக்கூடிய அமைப்பு, குடும்பத்தில் நிம்மதி இருக்கும். அட்டமத்து சனியை இப்போது கட்டுப்படுகின்ற காரணமாக இதுவரைக்குமே கையில் பணம் இல்லாமல் எல்லாம் செலவாகி கொண்டிருக்கிறதேன்னு நினைக்கக்கூடியவர்களுக்கு அதிலிருந்து ஒரு விடுதலைகள் கிடைக்கக்கூடிய அமைப்பு. குடும்பத்தில் கூட உங்கள் பேச்சை மற்றவர்கள் கேட்கக்கூடிய அமைப்பு. சிலருக்கு எதிர்பாராத அதிர்ஷ்டங்கள், உயர்வுகள் வரக்கூடிய தன்மை. இவ்வளோ நாள் உழைச்சதுக்கு இன்றைக்கி தான் ஏன் நல்லா இருக்கிறேன், இன்றைக்கி தான் டெவலப்பாக இருக்கிறேன், அஷ்டமத்து சனின்னு சொல்கிறாங்க, எனக்கு இப்போ தான் நல்லது நடந்துக்கிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரியாக சிம்மராசிக்காரர்கள் அனைவருக்குமே வயதிற்கேற்றாற் போல ஆரோக்கியம் நன்றாக இருப்பது, பொருளாதார நிலைமைகள் முன்னேற்றங்கள் நன்றாக இருப்பது, குடும்பம் நன்றாக அமைவது என்பது மாதிரியான நல்ல பலன்கள் நடக்கக்கூடிய குரு பெயர்ச்சி இந்த 2026 குரு பெயர்ச்சி.